வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை வேரியஸ் மாடல் கலர் டிவியில் வந்திருக்கு. பர்டிகுலராக உங்களுக்கு வந்து டைனரால் வந்திருக்கு. வெவ்வேறு மாடல் இம்போர்ட்டட் மாடல்லையும் வந்திருக்கு. இந்தியன் வெர்ஷன் மாடல் டெல்லி ஸ்டேட்லேயும் வந்திருக்கு. இப்போ அந்த மாடலை பற்றிய பவர் சப்ளை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறது தான். இப்போ விசிபிளாக நீங்கள் பார்த்துருக்க ஒரு சர்க்யூட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சர்க்யூட்டை ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்துக்கங்க. ½ அன் ஹவர் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது, எதெல்லாம் புரியல, இந்த சர்க்யூட் ட்ராக்லாம் எப்படி போகுது, எப்படி ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்கும் பயாசிங் வோல்ட் கிடைக்கிது அப்படின்னு நீங்களே கஸ் பண்ணுங்கள். 100% தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ மாடலில் இருக்கிற அத்தனை மாடலுக்குமே ஸ்கிமேட்டிக் வருதா அப்படின்னு கேட்டால் வரல. கிட்டத்தட்ட சம்வாட் பர்டிகுலர் மாடல் கிடைக்காம கூட போகலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நல்ல பெரிய சைஸில் A4லாம் வேண்டாம், A3 சைஸில் எடுத்துக்கங்க. இப்போ நான் படத்தில் காமிக்கிற சைஸில் எடுத்துக்கங்க. ஒரு ஃபைல் ஒன்று போட்டுக்குங்க. நடத்துகிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்களே ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்துக்கங்க. நீங்களே கஸ் பண்ணுங்கள். வோல்ட்டெல்லாம் எங்கெங்கே போகுது, எப்படி போகுதுன்னு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதில் என்னென்ன தப்பு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மாடலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாடல்லையும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு விசிபிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் நீங்கள் கற்றுங்க. அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக கன்வெர்ட் ஆக முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சேனலுடைய நோக்கமே உங்களுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான சேனல் இது, உங்களுடைய சேனல். ஸோ இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸு வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் இண்டிவிஜுவலாக சர்வீஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ சர்க்யூட்டில் பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சிங் டிரான்சிஸ்டர். இந்த 2 டிரான்சிஸ்டரும் ஃப்ரீ டிரைவர் அல்லது ஆசிலேட்டர். இந்த டிரான்சிஸ்டர் வோல்டேஜ் கம்பேரேட்டர் கம் எரர் ஆம்பிளிஃபையர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீனர் டயோடு இருக்குது, இங்கே ஒரு ஜீனர் டயோடு இருக்குது. இந்த இடத்துல ஒரு SCR இருக்குது, சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் இருக்குது. சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள், நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக ஜென்ரலாக எடுத்தால் ஒரு கிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிரான்சிஸ்டர் அல்லது ஐசி பற்றி அந்த டேட்டா அவங்கக்கிட்ட இருக்கணும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. இப்போ இது S.M.P.S ஒர்க் பண்ணும் பொழுது 6வது பின்னில் வரக்கூடிய ஏசி இந்த காயில் வழியாக ஒரு டயோடு வழியாக டிசியாக மாறி இந்த கண்டென்சரில் ஃபில்டர் ஆகி ஒரு காயில் வழியாக அவுட்புட் டு அரிஜான் செக்ஷனுக்கு போகும். பார்த்தாவே உங்களுக்கு ஒவ்வொரு சப்ளையும் பார்க்கும்போது மெல்ல புரிய ஆரம்பிச்சிடும். 110 வோல்ட் வெளியே வரும், அது அரிஜான் செக்ஷனு ட்ரிகர் ஆகும். இந்த 4வது பின்னில் உருவாகிற ஏசி, இதுக்கு HT அப்படின்னு சொன்னால் இது வந்து LT. இந்த 4வது பின்னில் உருவாகிற ஏசி நியர்லி 20 வோல்ட்டு 24 இந்த மாதிரிலாம் ஒரு வோல்ட் வரும். இந்த சர்க்யூட்டில் 16 வோல்ட் வெளியே வருது. இது ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு போகுது. இது செக்ஷன் பர்டிகுலராக ஒரு ஆடியோ செக்ஷனுக்கு போகுது. இதில் வர்ற ஏசி இந்த டயர் மூலிமா டிசி ஆகி இந்த கண்டென்சரில் ஃபில்டர் ஆகி இந்த காயில் வழியாக வெளியே வருது. இந்த காயிலும் 110 வோல்ட் லைன்லேயும் ஒரு காயில் இருக்குது, 24 வோல்ட்லேயும் ஒரு காயில் இருக்குது. இந்த காயில் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 ஆம்பியர் கரண்ட்டை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காயில் வந்து 500 மில்லிஆம்ஸ் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா ஆடியோ செக்ஷன் தான் அதிகமாக கரண்ட் எடுக்கும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல அவுட்புட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டர் இந்த இடத்துல சீரியஸ் ரெகுலேட்டராக ஒர்க் பண்ணுது. சீரியஸ் ரெகுலேட்டர் பற்றிய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சீரியஸ் பற்றி பக்காவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இருந்தாலும் சும்மா ஒரு ஹின்ஸ். இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு NPN டிரான்சிஸ்டர். இதில் கலெக்டரில் வோல்ட்டு கொடுத்து எமிட்டரில் அவுட்புட் வோல்ட் எடுத்திருக்காங்க. ஒரு டிரான்சிஸ்டரை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிரான்சிஸ்டரோட கலெக்டர் எமிட்டரும் ஹை ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது எப்போ லோ ரெசன்ஸாக மாறும் அப்படின்னு கேட்டால், இந்த 820 ஓம் ரெசன்ஸ் வழியாக அந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு ஒரு வோல்ட் கிடைக்கணும். இந்த வோல்ட் கிடச்சதுன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு
இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும். அதாவது ரெசன்ஸ் வந்து இது ஒரு ரெசன்ஸாக ஒர்க் பண்ணும். அதன் மூலிமா ட்ராப் ஆகும். இந்த ரெசன்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இந்த டிரான்ஸோடைய கலெக்டர் எமிட்டர் ரெசன்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் பேஸு கிடைக்கக்கூடிய வோல்ட்டு பொறுத்து இருக்குது. இந்த பேஸ் வோல்ட்டு கான்ஸ்டன்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் ஜீனர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 12 வோல்ட் மெயின்டைன் ஆகும். 12 வோல்ட் மெயின்டைன் ஆகிறதுனால கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால இந்த டிரான்ஸோடைய கலெக்டர் எமிட்டருக்குள்ள ரெசன்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் டிரான்ஸ் வழியாக வோல்ட் ட்ராப் ஆகி ஒரு 12 வோல்ட் வெளியே போகும். இது 5 வோல்ட்டாக மாறி மைக்ரோ ப்ராசருக்கு போகும். அது வேறு சர்க்கியூட் பார்த்துக்கலாம். பட் இந்த டிரான்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல 16 வோல்ட் ஓகே, இந்த இடத்துல 12 வோல்ட் வரல அப்படின்னா இந்த டிரான்ஸ் ஓப்பனாக இருக்கலாம், இந்த ரெசன்ஸ் ஓப்பனாக இருக்கலாம், இந்த ஜினர் ஷார்ட்டாக இருக்கலாம், அல்லது டிரான்ஸ் இட்செல்ஃப் ஓப்பன் ஷார்ட் லீக்காக இருக்கலாம். அதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இது அவுட்புட். எப்போ அவுட்புட் வரும்? இந்த ப்ரைமரி துடிக்கும் பொழுது. இந்த 1ஆப் பின்னும் 12ஆப் பின்னும் ப்ரைமரி, ரிமைனிங் எல்லாம் செகண்டரி. இந்த 1ஆப் பின்னுக்கும் 12ஆப் பின்னுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் 250லேருந்து 350 வோல்ட் டிசி அன்ரெகுலேட்டட் டிசி போகும். அதுக்காக இங்கே பாருங்கள், ஏசி 230 வோல்ட்டு உள்ளே இன்புட் ஆகுது. சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்சு, ஏசி ஃபேஸு, தென் லைன் ஃபில்டர். லைன் ஃபில்டருக்கு பேரலெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு பிடிசி கொடுத்துருக்கு, ஒரு டிகாசிங் ஆயில். பிடிசி தான் டிஹெச் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒரு தெர்மல் ரெசிஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் என்ன பண்ணியிருக்கு, நேராக இந்த ஃப்ரிட்ஜ் ரெட்டிஃபையருக்கு வந்திருக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் ரெட்டிஃபையரில் 4 டயோடு இருக்குது. இந்த 4 டயோடு சுற்றியும் 4 கெப்பாசிட்டர் இருக்குது இல்லையா, இதெல்லாம் ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர். அன்வான்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாம் சரண்டர் ஆகி ஒன்லி 50 ஹெர்ட்ஸ் ஏசி மட்டும்தான் சர்க்கியூட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஃப்ரிட்ஜ் ரெட்டிஃபையரில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2 கேத்தோடு சேர்ற இடம் பாசிட்டிவ், 2 ஏனோடு சேர்ற இடம் நெகட்டிவ். எப்பவுமே அது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த 2 கேத்தோடு சேர்ற பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து வோல்ட்டு 3.3 ஓம்ஸ் வழியாக 3E3ன்னு போட்டிருக்கு. 3.3 ஓம்ஸ் 10 வாட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக நேராக என்ன பண்ணுது, எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மருடைய 1ஆவது பின்னுக்கு வந்து 12ஆவது பின்னுக்கு போய் 12ஆவது பின்னிலிருந்து இந்த சர்க்கியூட் என்ன பண்ணுது, நேராக இந்த சுவிட்சிங் டிவைஸ்க்கு ஒரு காயில் வழியாக இந்த டிரான்ஸோட கலெக்டருக்கு வந்திருக்கு. இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆனவோ ஓவராக சுவிட்சிங் ஆனவோ ஹை கரண்ட் எடுத்தாவோ இந்த காயில் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த காயில் ஓப்பன் ஆனவே இந்த டிரான்ஸ் பெரும்பாலும் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ டிரான்ஸோட கலெக்டருக்கு வோல்ட் வந்துருச்சு. உடனே சுவிட்சிங் ஆகுமா? ஆகாது. எப்போ ஆகும்? இந்த பேஸுக்கு ஒரு ட்ரிகரிங் வோல்ட் வரும். இந்த பேஸுக்கு ட்ரிகரிங் வோல்ட்டுக்காக அன்ரெகுலேட் டிசி ஃபில்டர் கெப்பாசிட்டர் 100 MFT அல்லது 120 MFT 400 வோல்ட் போட்டிருக்கு. இந்த கெப்பாசிட்டியுடைய பாசிட்டிவ் ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த லைனில் பாருங்கள் 56K 3 வாட் ரெசன்ஸ் வழியாக பாருங்கள். இந்த ரெசன்ஸ் வழியாக என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து இந்த 3K6 வழியாக 10 ohms வழியாக இந்த டிரான்ஸுடைய பேஸுக்கு வருது. இந்த டிரான்ஸ்டர் பேஸுக்கு வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியினுடைய வேவ் ஃபார்ம் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நெட்வொர்க் சர்க்கியூட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பேஸுக்கு வருது ஃபஸ்ட்டு ட்ரிகரிங் வோல்ட் கிடைக்கும். கிடைச்சோன்னா இந்த டிரான்ஸ்டர் ஒரு தடவை சுவிட்ச் ஆகும். நமக்கு தெரியும், இந்த ஒரு தடவை இந்த பிரைமரி துடிச்சோன்னே இந்த செகண்டரியிலும் வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகும். அந்த மாதிரி வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும்போது 10ஆம் பின்னில் உருவாகிற ஏசி இந்த டயடு மூலிமா டிசியாக மாறி 2.2 ஓம் ரெசன்ஸ் வழியாக நேராக மறுபடியும் எங்கே வருது, உங்களுக்கு இந்த பேஸுக்கு வருது. இந்த பேஸில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு ஆசிலேட்டர் சர்க்கியூட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செல்ஃப் எக்ஸைட்லி ஆசிலேட்டர்னு சொல்லியிருக்கேன். அது உடனே சுவிட்சிங் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் ஒரு செகண்ட் ஆகும்போதே பிரைமரி என்ன ஆயிரும், துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டிரான்ஸ்டர் ஆன் அண்ட் ஆஃப் ஆக ஆக இந்த பிரைமரி துடிக்க ஆரம்பிச்சிடும். துடிக்க ஆரம்பிச்சோன்னா எல்லா செகண்டரிலையும் ஏசி வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். எல்லா செகண்டரிலையும் ஏசி வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது அது வந்து டிசியாக மாற்றுறதுக்காக இந்த இடத்துல டயோடு போட்டிருக்கு. அதேமாதிரி 10ஆவது பின்னில் உருவாகிற ஏசி தான் இந்த இடத்துல டயோடில் டிசியாக மாறி ஃப்ளைபேக் வைண்டிங் வரும்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரியே இந்த 9ஆவது பின்னில் வரக்கூடிய ஏசி இந்த டயோடு மூலிமா டிசியாக மாறுது. இந்த டயோடு மூலிமா டிசியாக மாறுது. ஏன்னா டிசியை வந்து கண்டக்ட் பண்ணோம். அந்த டிசி நேராக எங்கே வருது அப்படின்னு கேட்டால் எஸ்ஆருடைய ஏனோடுக்கு வருது. எஸ்ஆருடைய கேத்தோடு வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கு. எஸ்எம்பிஎஸ்னுடைய நெகட்டிவ் கொடுத்துருக்கு. நாட் சேசிஸ் கிரவுண்டு. இது சேசிஸ் கிரவுண்டு, இது ஃப்ளோட்டிங் கிரவுண்டு. ஓகேவா? சர்க்கியூட்டுக்கு இதான் கிரவுண்டு பவர் சப்ளைக்கு. அப்போ 700 வோல்ட் வந்திருக்கு. கேத்தரில் வராது. எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே எஸ்சிஆர் பற்றி படிச்சிருக்கீங்க. எஸ்சிஆரில் எப்படி இது தைரிஸ்டர் ஃபேமிலி தைரிட்ரான் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். இதில் இப்போ ஒரு எஸ்சிஆர் எடுத்துட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கும். 3 பின் இருக்கும்.
ஓகேங்களா. KAG இந்த இடத்துல ஹீட் சிங்க் பிளேட்டு, இந்த இடத்துல மவுண்டிங் ஹோல்ஸ் இருக்கும். விசிபிளாக தெரியல போல் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும், ஐசி மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பின் வந்து கேத்தோடு, ரெண்டாவது பின் ஏனோடு, மூணாவது பின் வந்து கேட்டு. ஓகே, இதில் வந்து இது எப்போ கண்டக்ட் ஆகும் அப்படின்னா, இதில் கேட்டுக்கு பல்ஸ் வந்துச்சுன்னா, கேட்டுக்கு பல்ஸ் வந்தால் இந்த கேத்தோடு ஏனோடு ரெண்டுமே ஒன்றாயிரும், ஷார்ட் சர்க்கியூட்டாக மாறிடும். அதுக்காக இந்த SCR கொடுத்துருக்கு. ஓகே, கேட்டுக்கு பல்ஸ் வந்தால் மட்டும்தான், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போது என்ன சொல்ல வரோம், இந்த சர்க்கியூட்டில் 9வது பின்னில் உருவாகிற ஏசி, இந்த சுவிட்சிங் ஆகும் பொழுது 9வது பின்னில் உருவாகிற ஏசி இந்த 2 டயல், ஃபஸ்ட்டு டயலில் டிசியாக மாறி இது டிசியை கண்டக்ட் பண்ணும். கண்டக்ட் பண்ணி அந்த வோல்ட் எங்கே வருது, நேராக SCR ஏனோடுக்கு வந்துடும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ட்ரிகரிங் பல்ஸ் 56 கேட் 3 வாட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக வருதுன்னு சொன்னோம் இல்லையா. எங்கே சொன்னோம், நேராக பேஸுக்கு வரும்னு சொன்னோம் இல்லையா, சுவிட்சிங் டிவைஸுக்கு. அட் த சேம் டைம் அதே வோல்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம், நேராக SCR ஏனோடுக்கு வந்திருக்கும் இந்த சர்க்கியூட்டில். ஸோ இன்புட் ஏசியில் ஏதாவது ஏற்றதால் வந்தாவோ, அவுட்புட்டில் சுவிட்சிங்கில் ஏதாவது கூடி குறைஞ்சா கூட இந்த சர்க்கியூட் இது ஒரு சேஃப்டி டிவைஸாக ஒர்க் பண்ணோம். நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இப்போது 230 வோல்ட் ஏசி லைன் ஃபில்டர் காயில் தாண்டி, ஃப்ரிட்ஜிரேட்டர் பேரை தாண்டி, அன்ரெகுலர் டிசியாக மாறி ஃபில்டர் ஆகி, தென் என்ன பண்ணியிருக்கு, அந்த வோல்ட் என்ன பண்ணியிருக்கு, நேராக SM டிரான்ஸ்ஃபார்மரோட 1வது பின் 12வது பின் வழியாக வந்து இந்த சுவிட்சிங் டிவைஸினுடைய கலெக்டருக்கு வருது. வந்தோன்னே இந்த பேஸுக்கு ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் வந்தோன்னே 1 செகண்ட் கண்டக்ட் ஆகணும். கண்டக்ட் ஆகிறதுக்காக இந்த அன்ரிலேட் டிசி ஃபில்டர் கெப்பாசிட்டினுடைய பாசிட்டிவ் முனையிலிருந்து ஒரு 56K 3 வாட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பேஸுக்கு ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் கிடைக்கும். கிடைச்ச உடனே இந்த மறுபடியும் சுவிட்சிங் ஆக ஆரம்பிக்கும். ஆகும்போது செகண்டரியில் எல்லாத்துலேயும் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி 10வது பின்னில் ப்ரொடியூஸ் ஆகிற ஏசி இந்த டயட் மூலிமா டிசியாக மாறி அது என்ன செய்யும், இந்த பல்ஸ் வித் என்ன பண்ணும், இந்த 2.1 ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த பேஸுக்கு வருது. ஆல்ரெடி பேஸில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு செல்ஃப் எக்ஸில் ஆசிலேட்டருக்கு தேவையான கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், ஒரு டயட் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த IS2471ங்கிறது HF டயட் 4148 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்போ ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆசிலேஷன் எல்லாமே இந்த ஒர்க்கு வந்து கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால வோல்ட் எக்ஸஸாக ஆசிலேட் ஆகுது, துடிக்குது அப்படிங்கிறத 8வது பின்னில் உருவாகிற ஏசி 7வது பின் என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு 7வது பின் இருக்கு இல்லையா, 7வது பின் வந்து பாருங்கள், இது வந்து ஃப்ளோட்டிங் கிரவுண்டோட அட்டாச் பண்ணியிருக்கு, அதாவது கெப்பாசிட்டரோட நெகட்டிவோடு இணைஞ்சிருக்கு. 8வது பின்னில் உருவாகிற ஏசி நேராக இந்த டயோடுக்கு வருது. இதில் டிசியாக மாறுது. 20 ஓம் ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு ஜீனர் போட்டிருக்கு 13.17, கிட்டத்தட்ட 13 வோல்ட் அல்லது 14 வோல்ட் இந்த இடத்துல மெயின்டைன் ஆகும். அந்த வோல்டேஜ் ஜீனர் டயோடு மூலிமா இதனுடைய கலெக்டர் பேஸ் எமிட்டருக்குலாம் வோல்ட் வரும். இந்த எமிட்டருக்கு வோல்ட் எப்படி வரும்னா, ஜீனர் இப்போ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஜீனர் டயோடை வந்து நான் பொதுவாக ரிவர்ஸ் பயாஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா எப்படி, ஒரு பாசிட்டிவ் ட்ராக்கில் வந்து கேத்தோடு இருக்கும். அதாவது பாருங்கள், இது பாசிட்டிவ் ட்ராக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஜீனர் டயோடு வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த இடம் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், கேத்தோடு அங்கே இருக்கும். இதுதான் ஜீனர், இதான் ஜீனருடைய ஒர்க்கு. ஆனால் இந்த சர்க்கியூட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏனோடு என்ன பண்ணியிருக்கு, நேராக இந்த டிரான்சிஸ்டர் கம்பேரட்டர் ஏறாமொழி பேர் டிரான்சிஸ்டருடைய எமிட்டருக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், எமிட்டருக்கு எப்போ வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால், இந்த கேத்தோடில் 14 வோல்ட்டுக்கு மேலே எப்போ எக்ஸஸாக வருதோ அந்த வோல்ட் மட்டும்தான் இதுக்கு வரும். இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு PNP டிரான்சிஸ்டர். ஏற்கனவே PNP டிரான்சிஸ்டர் பற்றி உங்களுக்கு தெரியும். NP டிரான்சிஸ்டருடைய பயாஸ் எப்படி இருக்கும், PNP டிரான்சிஸ்டருடைய பயாஸ் எப்படி இருக்கும்னு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, நேராக இந்த ஒரு பொட்டன்ஷியல் இந்த டிஃப்ரென்ஸுக்குள்ளே இதில் இருக்குது. இது என்ன செய்யும், அவுட்புட்டில் வர்ற வோல்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இதோட சுவிட்சிங்கை நம்மளால் மாற்ற முடியும். இதனுடைய அவுட்புட் எங்கே இருக்குதுன்னா, நேராக பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸில் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டிரான்சிஸ்டர் டிரைவர் அண்ட் அவுட்புட் 2 இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் என்ன செய்யுது, உங்களுக்கு இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது என்ன செய்யும், இது போகக்கூடிய வோல்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்போ என்ன செய்யும், உங்களுக்கு எக்ஸஸ் வோல்ட் வரும்போது இது வந்து கரெக்ட் பண்ணிக்கும் இந்த டிரான்சிஸ்டர் 2ம். இப்போ ஒருவேளை அதையும் தாண்டி ஓவராக வோல்ட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஓவராக வோல்ட் வரும்போது இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு கொடுத்துருக்கு. இந்த ஜீனர் டயோடை தாண்டி
ஒரு 1K ரெசிஸ்டன்ஸை தாண்டி எப்போ வோல்ட் வரும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக இது 12 வோல்ட் ஜெனர்னு வச்சுக்கோமே, இதில் மென்ஷன் பண்ணலை. ஒரு 12 வோல்ட் ஜெனர் வச்சுருந்தா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல 12 வோல்ட் வந்துச்சுன்னா ஏனரில் 0 வோல்ட் வரும். 12.1 வோல்ட் வந்துச்சுன்னா ஏனரில் 0.1 வோல்ட் வரும். 12.5 வோல்ட் இந்த இடத்துல கேத்தோவில் வந்துச்சுன்னா 12 வோல்ட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு 0.5 வோல்ட் இந்த ஏனரில் வந்துடும். இந்த 0.5 வோல்ட்டு 1K ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த கேட்டுக்கு வந்தால் இது கண்டக்ட் ஆயிரும். இது கண்டக்ட் ஆயிடுச்சுன்னா ஏனரில் இருக்கிற பொட்டன்ஷியல் 0 ஆயிரும். ஏனரில் இருக்கிற பொட்டன்ஷியல் கிரவுண்ட் ஆயிரும். இந்த ஏனரோட பொட்டன்ஷியல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் டிரான்சிஸ்டருடைய பேஸை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். கட் ஆஃப் பண்ணணுன்னு என்ன ஆயிரும், ஆப்ரேஷன் நின்றும். இன்கேஸ் ஏதாவது ஓவர் வோல்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓவர்லோடு ஏதாவது வந்துச்சுன்னா கூட இந்த சர்க்யூட்டில் என்ன ஆகும், இந்த வோல்ட் எக்ஸஸ் ஆகும், லோடு எடுக்காதனால வரும். அப்போ என்ன செய்கிறோம், இந்த ஜெனரேட்டரை தாண்டி இந்த வோல்ட் இன்டியூஸ் ஆகும். இதை ட்ரிகர் பண்ணும். கேட்டு ட்ரிகர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த SCR என்ன ஆயிரும், ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆகும்போது இந்த பேஸுக்கு போகக்கூடிய பல்ஸ் எல்லாமே கிரவுண்ட் ஆயிரும். ஆப்ரேஷன் நின்று போயிடும். இது வந்து பிரைமரி வைண்டிங், இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். புதுசாக நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுடைய ட்ரைனிங்காக கொடுக்குற வீடியோ. ஓகேவா? பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்கலாம். ஓகேவா?